ஐநா துணையில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். அதிரடியாக சேரன் பார்த்தா சண்டை போட்டு சந்தாவை காப்பாற்ற போகிறாரு. இங்கே சேரன் வீட்டில் பார்த்தா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடுதிப்புன்னு பார்த்தா இங்கே அனிசு ஓடியாராரு. அனிசு வேகமாக பதட்டத்தோடு வரதை பார்த்துட்டு இங்கே நடேசன் கேட்குறாரு, டேய் டேய் எதுக்குடா இப்படி ஓடியாரா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அப்பா சேரன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கேட்கவும், உள்ளதாண்டா இருக்கான் போ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இங்கே பார்த்தா அனிசு பதட்டத்தோடு வரதை பார்த்துட்டு, என்ன அனிசு ஏன் இவ்வளோ பதட்டமாக வர, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே சேரன் கேட்குறாரு. பையா பையா அது வந்து பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மூச்சு வாங்க அனிசு சொல்லவும், என்ன அனிசு ஏன் இப்படி மூச்சு வாங்குது, ஏன் இப்படி பதட்டத்தோட வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என் தங்கச்சி சந்தாவா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும், என்ன அனிசு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. என் தங்கச்சி சந்தாவை முறப்பையன் ஊர்லேருந்து வந்து அவளை கடத்திட்டு போய் இங்கே அடைச்சி வச்சிருக்கான் பையா, தயவு செஞ்சு என் தங்கச்சியை காப்பாற்றணும் பையா, ஏதாவது உதவி பண்ணுங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அனிசு கதறவும், என்ன அனிசு சொல்கிற, சந்தாவை கடத்திட்டு போயிட்டானா, நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், நான் வெளியில் கடைக்கு போயிருந்தேன் பையா, வீட்டுக்கு வந்து பார்த்தா என் முறப்பையன் வந்திருக்கான் போல, அவன் என்னென்னமோ கத்தி என் தங்கச்சியை அடித்து கொடுமைப்படுத்தி வீட்டில் ஜாமான்லாம் உருண்டு போய் கிடக்கு. பக்கத்து வீட்டில் விசாரித்ததில் ஒரு பையன் வந்தான், 4-5 ரவுடி பயல்களோட வந்தான் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அவன் தான் கடத்திட்டு போயிருப்பான்னு தோணுது. 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி முறப்பையன் ஊருக்கு வர போகிறான்னு. நான் கடைக்கு போன நேரமாக பார்த்து வீட்டில் என் தங்கச்சி தனியாக இருக்கிறத பார்த்து அவளை கடத்திட்டு போயிட்டான் பையா, என் தங்கச்சியை காப்பாற்றணும் பையா, அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கை, பத்தாதுக்கு அவன் பெரிய ரவுடி வேற, என் தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடும் பையா, ஏதாவது உதவி பண்ணுங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு பார்த்தா கதறுன்னு கதறாரு. அப்பதான் பார்த்தா நிலா, ஏன் அனிசு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எப்படி, நாங்கள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க, எங்கள் மேலே தானே கேஸு போடுவாங்களே தவிர எப்படி எங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனிசு தயக்கத்தோடு சொல்லவும், அப்போ தான் சோழன், ஆமாங்க அனிசு சொல்கிறதும் சரிதான், உள்ளூருக்காரவங்க நம்மளே போய் கேஸ் கொடுத்தா 1008 கேள்வி கேட்குறாங்க, இவங்களே வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு எப்படிங்க நியாயம் கிடைக்கும், இன்னொன்று இவங்க போய் பேசினாலே இவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு முதல்ல இவங்க மேலே தான் சந்தேகப்படுவாங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சி பார்ப்போம், சரி அண்ணே நீ பாண்டியன் கூட போய் தேடு, நானும் பல்லவனும் ஒரு பக்கம் போய் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் பல்லவன் சேரன் எல்லாரும் பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுறாங்க. அனிசும் பார்த்தா ஒரு பக்கம் போய் தேடிக்கிட்டு இருக்காரு. பாண்டியனும் சேரனும் தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ போகிற வழியில் பார்த்தா ஒரு பழைய பில்டிங் இருக்குது, பாதி கட்டியும் கட்டாமையும் ஒரு பழைய பில்டிங் இருக்குது. அந்த பழைய பில்டிங்கை பார்த்ததுமே சேரனுக்கு சந்தேகம் வருது, ஏன் பாண்டி இதுக்குள்ளே அந்த பொண்ணை எதுவும் கட்டி போட்டு வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அண்ணே இங்கே எப்படின்னே அதுவும் இருட்டாக இருக்குது, இதுக்குள்ளே எப்படி கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், டே இல்லைடா எனக்கு என்னமோ என் மனசு அப்படி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கிட்டேயே பார்த்தா சேரனும் பாண்டியும் நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னே ஒரு சத்தமும் வரல, ஆள் பேச்சு நடமாட்டம் ஏதாவது இருந்தாவது உள்ளே போய் பார்க்கலாம், எந்த சத்தமும் இல்லாமல் இப்படி அமைதியாக இருக்கே, இதுக்குள்ளே இப்படி அந்த பொண்ணை கட்டி வச்சுருப்பாங்க, வேற எங்கேயாவது அந்த பொண்ணை அடைச்சி வச்சுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், அதுவும் சரிதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பாண்டியனும் பார்த்தா அந்த பில்டிங் பக்கத்துல நிற்கிறாங்க. அந்த பில்டிங் கீழே பார்த்தா ஒரு பொருள் கிடக்கு, கழுத்தில் போட்டிருக்க பாசி மாதிரி கீழே கிடக்கு. அதை பார்த்தா சேரன் எடுத்து பார்க்குறாரு, டே பாண்டி இந்த மாதிரி அந்த பொண்ணு சந்தா கழுத்தில் போட்டிருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாரு. ஆமாடா இந்த மாதிரி ஒரு பாசி மாதிரி அந்த பிள்ளை கழுத்தில் போட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சரிண்ணே வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சேரனும் பார்த்தா அந்த பழைய பில்டிங்குள்ளே போகிறாங்க. அந்த பழைய பில்டிங்குள்ளே போய் பார்த்தா இருட்டாக இருக்குது. டே பாண்டி டார்ச் லைட்டை ஃபோன் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லவும், ஃபோனில் இருக்கிற டார்ச் லைட்டை பார்த்தா சேரனும் பாண்டி ஆன் பண்ணுறாங்க. வெளிச்சம் இருக்குது. அங்கே உள்ளே பார்த்தா சந்தாவை ஒரு சேரில் உட்கார வச்சு கயிறை வச்சு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுமே சேரனுக்கும் பாண்டிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி, அண்ணே அந்த பொண்ணு அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொல்கிறாரு. சந்தா பார்த்தா மயக்கத்தில் இருக்காங்க. இங்கே பக்கத்தில் போய் சந்தா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா கன்னத்தில் அடிக்கிறாரு. அப்போ தான் பார்த்தா சந்தா முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல கயிறெல்லாம் கட்டி போட்டு உட்காந்துறத பார்த்துட்டு, ஹெல்ப் பண்ணுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா அழுகவும், அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. இங்கே சந்தா கட்டி போட்டு வச்சிருக்கனால சந்தா கை காலில் இருக்கிற கயிறை பார்த்தா இங்கே சேரன் அவுக்குறாரு. பின்னாடி பார்த்தா 4-5 ரவுடி பயிலுக பார்த்தா வந்துடுறானுங்க. எல்லாம் பார்த்தா வடக்கண்ணா இருக்கானுங்க. இங்கே சேரனை பார்த்துட்டு நீங்கள் எப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படிலாம் கேட்கவும், அப்போ தான் பாண்டியும் சேரனும் பார்த்தா, டேய் ஒழுங்க மரியாதை இங்கேருந்து போயிருங்க, எதுக்கிட்ட அந்த பொண்ணை கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பாண்டியும் கேட்கவும்,
அந்த வடக்கனுங்க பார்த்தா ஒரே ஹிந்தியில் பேசுகிறானுங்க. சேரனுக்கும் பாண்டிக்கும் பார்த்தா புரியலை. என்னங்க பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்ட கேட்கவும், என்னை விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சந்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இப்படி பேசினா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பாண்டியும் பார்த்தா அந்த ரவுடி பயல்களை போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல பார்த்தா பாண்டி சோழனுக்கு ஃபோன் பண்ணி, டே இந்த மாதிரி இந்த பில்டிங் பக்கத்தில் இருக்கும், போலீஸை கூட்டிட்டு வாடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னதும் இங்கே சோழனும் பார்த்தா போலீஸோட இங்கே அந்த பழைய பில்டிங்க்கு வராங்க. அந்த ரவுடிகள்லாம் பார்த்தா தப்புச்சம் பொழைச்சோன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிடறானுங்க.